அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு நாம் விசுவாசத்தை பற்றி கொஞ்சம் தியானிக்கலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், விசேஷமாகவும் இருக்கும். அதாவது விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் விசுவாசத்தை அறிந்திருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தை நம்ம நம்முடைய வாழ்க்கையில் அனுபவ ரீதியாகவும் அதை அனுபவிச்சிருப்போம். விசுவாசத்தின் மூலமாக சில நன்மைகளை பெற்றிருப்போம், ஆசீர்வாதத்தை பெற்றிருப்போம். நம் மூலமாக பலருக்கு அந்த நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்ம விசுவாசத்தின் மூலமாக ஆண்டவர் தந்திருப்பார். அப்படி இன்றைக்கு சில விசுவாசத்தினுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷத்துக்கு வரும்போது 21ஆம் அதிகாரத்தில் 17 வசனம் நினைக்கிறேன். அங்கு அப்படியா மத்தேயு இருக்கு. மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். விசுவாசத்தினுடைய ஒரு சரியான ஒரு அர்த்தம் என்னன்னா, ஆசீர்வாதத்தின் ஊற்று என்பதுதான் விசுவாசம். நன்றாக நீங்க விசுவாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஆசீர்வாதத்தின் ஊற்று என்பதுதான் விசுவாசம். விசுவாசத்தினுடைய சரியான ஒரு பிடிப்பு இல்லாமல், விசுவாசத்தினுடைய சரியான ஒரு பிடிமானம் இல்லாமல் தேவனிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம்தான் ஒரு மனிதனை ஆசீர்வாதத்துக்கு நேராக அவனுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்க்காலாக காணப்படுகிறது. அப்போ அந்த விசுவாசமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்னா, ஒரு மரத்திற்கு கிளைகள் இருக்கலாம், அதில் இலைகள் இருக்கலாம், அதில் தண்டுகள், அந்த மரத்தினுடைய பகுதிகள் இருக்கலாம். எல்லாம் இருந்தாலுமே அந்த மரத்துக்கு வேர் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த வேர் எந்த அளவுக்கு வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் அந்த மரத்தினுடைய வளர்ச்சியும் இருக்கும், அந்த மரத்தினுடைய பசுமையும் இருக்கும், அந்த மரத்தினுடைய கனிகளும் இருக்கும். வேறினுடைய ஒரு பிடிப்பு சரியான பிடிப்பு இல்லை, வேறினுடைய வளர்ச்சி சரியான வளர்ச்சி இல்லை என்றால் அந்த மரத்தினுடைய வெளிப்பகுதி பார்த்தீங்கன்னா எந்த விதத்தில் எப்படி இருக்காது, ஒரு பசுமையாகவோ நல்ல கனிகளை தரக்கூடியதாகவோ 4 பேருக்கு முன்பாக ஒரு பிரயோஜனமானதாகவோ இருக்காது. அதனால தான் ஒரு மரத்தின் இடத்துல ஆண்டவர் போகிறார். அங்கே என்ன இல்லை, கனிகள் இல்லை. உடனே என்ன செய்கிறார், இயேசு என்ன செய்தார், அதை சபிக்கிறார். காரணம் தான் அதனுடைய வேரினுடைய தன்மை வெளிப்பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏற்றான ஒரு வேர் ஒரு சரியான வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இது போலதான் ஒரு மனிதனுடைய விசுவாசம் என்பது வேரை போல இருக்க வேண்டும். மனிதன் அது எந்த அளவுக்கு பிடிப்பாக ஸ்ட்ராங்காக உறுதியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது என்ன செய்கிறது, அநேகருக்கு அது பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக மாறுகிறது. இது போலதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசமானது வெளியேறப்பட்டதாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை படிங்க. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இருக்கா? விசுவாசத்துல நிலைத்திருங்கள் இல்லையா? அப்படி விசுவாசத்துல சரியான விதத்துல நிலைத்து நின்று வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தான் வெளியேறப்பட்டதாக, கனியொடுக்கக்கூடியதாக, ஆசீர்வதிக்கப்பட்டதாக, அந்த ஆசீர்வாதத்தில் வளரக்கூடிய ஒரு வாழ்க்கை நிறைந்த ஒரு மனிதனாக அந்த விசுவாசமானது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சம்பவமும் ஒரு சாட்சியம் அது இருக்குது. அது எத்தனை பேர் அதை கவனிச்சிருப்பாங்களோ எனக்கு தெரியல. விசுவாச வாழ்க்கைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜனங்க வர்றாங்களாம். டெய்லி ஜனங்க தன்னோட வாழ்க்கையில் நடந்ததான அந்த செயல்கள் கிரியைகளை டெய்லி சாட்சியாக அறிக்கிட்டே இருக்காங்களாம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வரும்போது படிங்க, 19ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தை படிங்க. விசுவாசித்தவர்கள் அநேகர் தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கை விசுவாசித்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாள் ஆண்டு ஏதாவது அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் வியாதி சுகமாகிறாரு, ஒரு நாள் திடீர்னு வீட்டில் ஏதாவது ஒரு காரியம் இல்லை, உடனே அற்புதத்தை செய்து ஆண்டவர் தர்றாரு. ஒரு வேலையில் அற்புதம் செய்கிறாரு, நான் படிக்கிறதும் அற்புதம் செய்கிறாரு. டெய்லியும் அவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சுட்டே இருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய சாட்சியை அறிக்கையிட்டு அந்த இடத்துல தன்னுடைய செய்த நன்மை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இதுதான் விசுவாச வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறதான நன்மைகள். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நாம் விசுவாசத்துல வாழும்போது, விசுவாசத்துல உறுதியா இருக்கும்போது கர்த்தர் எப்படிப்பட்டார் என்றால், ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையோட ஒவ்வொரு பகுதியிலையும் கர்த்தர் ஏதாவது ஒரு பகுதியில் அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பார், அதிசயமான காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பார்.
அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயமானவைகளையும் அற்புதமானவைகளையும் செய்து கர்த்தர் ஆசீர்வாதத்தினராய் நடத்த வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் சாதாரணமான விசுவாசம் இருக்கக்கூடாது, முரட்டுத்தனமான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஒரு 5 பேர் நம்ம வேதத்தில் சொல்றேன், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா அவங்க விசுவாசத்துடைய அளவு எடுத்துட்டீங்கன்னா அந்த 100% அவங்களுடைய 100% விசுவாசத்துல என்னுடைய விசுவாசமும் நம்ம ஒவ்வொருத்தர் விசுவாசம் அளவிட்டு பார்த்தீங்கன்னா அதுல 1% இருக்குமான்னு யோசிச்சா கூட கஷ்டம்தான். அதுல 1% நமக்கு இருக்குமா யோசிச்சா கூட அது கஷ்டம்தான். அதுல முதலாவது நபரை நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஆபிரகாமோட விசுவாசம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பரீட்சை செய்யறாரு. என்ன செய்யறாரு? பரீட்சை செய்யறாரு. அது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன பரீட்சைங்கிறது தெரியும். என்ன பரீட்சை? புத்திரன், நேசகுமாரன், ஏகசுதன். இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? புத்திரன்னா யாரு? ஆம்பளை பையன். யாரு? ஆண்மகன். 2வது ஏகசுதன் அப்படின்னு சொன்னா தனக்கு இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரே ஒருத்தன் தான். தனக்கு இருக்கிற எல்லா சொத்துக்கும் அவன் ஒருத்தன் தான். 2வது நேச குமாரன். அவன் அர்த்தம் என்னன்னா வயசான காலத்துல 100 வயசுல அவனுக்கு ஒரு பிள்ளை பிறகுது. யோசிச்சு பாருங்க, ஒரு 2 வருஷம் கழிச்சு பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளை தூக்கிட்டு அவ்வளவு கொஞ்சம், அந்த பிள்ளை தூக்கிட்டு அவ்வளவு கொஞ்சம், அவ்வளவு பாசமா இருக்கிறோம். 100 வயசுல பிள்ளை பிறகுது. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேல காத்திருந்து ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசமா இருந்திருப்பான், எவ்வளவு அன்பு வச்சிருப்பான். ஆண்டவர் பாக்குறாரு. ஆண்டவர் அதை பாக்குறாரு. நீ கொண்டு போய் என்ன செய்ய, எனக்கு நீ அதை பலி செலுத்திடு. அர்த்தம் என்னன்னா, நீ விசுவாசத்துல ஜீவிக்கும் போது அந்த விசுவாசத்துல ஆண்டவருக்கு எதை கொடுத்தா நீ அதை பிடிக்க கூடாது. ஆண்டவர் நமக்கு எதை கொடுத்தாலும் அதை பிடித்துக் கொள்ளக்கூடாது. ஒரு 1000 ஆடு மாடு நமக்கு இருக்கலாம், ஆண்டதை ஆசீர்வதிக்கலாம். அது ஒரு ஆட்டுக்குட்டி நமக்கு பிறந்தாலும் அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சு நம்ம இருக்கக்கூடாது. சில என்ன செய்வோம்னா, ஆடு மாடு இருக்காங்க, சர்ச்சுக்கு வருது, ஆராணைக்கு வரலாம். அதை நம்ம செய்யற மிகப்பெரிய விசுவாச துரோகம். கர்த்தரை ஸ்தோத்திரம். நமக்கு 1000 ஏக்கர் ஆண்டர் கொடுத்தாலும் 1000 ஆடு மாடு ஆண்டர் கொடுத்தாலும் நம்ம வர வேண்டிய தேவசமத்துக்கு நம்ம வந்துடணும். ஆண்டருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை ஆண்டர் செலுத்தியாகும். ஆண்டர் நம்ம கொடுத்துட்டாரு, ஆசீர்வதிச்சிட்டான்னு சொல்லி போட்டு அந்த ஆசீர்வாதத்தை பிடித்துக் கொண்டு ஆண்டர் என்ன செய்யக்கூடாது, நம்ம விட்டுவிடவே கூடாது. அப்ப அது காரணம் என்னன்னா, நம்ம அந்த அளவுக்கு ஒரு முரட்டு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த ஒரு ஆசீர்வாதத்தோட ஆண்டரோட நிப்பாட்டில் அது பிற்பாடு இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில அவர் தருகிறார். அதனால ஆண்டு ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டாருன்னா அந்த உடனே பிடிச்சு நிற்க கூடாது. அதுக்கு பின்னாடி எவ்வளவு ஆசீர்வாதத்தை ஆண்டு வச்சிருக்கிறார். அதுக்கு பின்னாடி ஆசீர்வாதத்தை அதுக்கப்புறம் நமக்கு ஆண்டர் எவ்வளவோ வைத்திருக்கிறார். இன்னும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதை நம்ம என்ன செய்யணும்னா, இது ஆண்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு அடுத்து நம்ம ஆண்டவர் நோக்கி இன்னும் முன்னேறி அந்த விசுவாசம் வளரணுமே தவிர அந்த ஒன்றையே என்ன செய்யக்கூடாது, பிடித்து கொண்டு இருக்கக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் பலி செலுத்த போகும்போது தான் வீட்டில் தான் மனைவிட்ட அவன் சொல்லவே இல்லை. தான் மனைவிட்ட என்ன செய்யவே இல்லை, அவன் சொல்லவே இல்லை. ஏன்? காரணம் என்ன அப்படின்னா, தூதர்கள் வர்றாங்க. ஆபிரகாம் அவனுக்கு விருந்து வைக்கிறான். அந்த இடத்துல அவங்க ஆசீர்வதிக்கிறாங்க. உனக்கு பிள்ளைகள் ஆண்டவர் தருவார் சொல்லி அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப அவனுக்கு ஆசீர்வதிக்கிறாங்க. அப்பொழுது சாராள் நகைத்தாள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. சாராள் என்ன செய்தாள்? நகைத்தாள். அப்போ ஒரு காரியத்தை நம்ம விசுவாசத்துல செய்யும் போது அதை நகைக்கிறவங்க இருப்பாங்க. அதை விசுவாசிக்காம அது ஒரு நகைப்போட, ஆமா இவதான் ஆண்டவர் விசுவாசத்து போறாளாகும், இப்படிதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராகும், இப்படி போனாதான் ஆண்டவர் நடத்துவாரா, இப்படி நகைக்கிறவங்க இருப்பாங்க. இப்படி நகைக்கிறவங்க இருப்பாங்க. பன்றிக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது, முத்துக்களை போடக்கூடாது. விசுவாசங்கிறது வெளியேறப்பட்டது. அது இந்த மாதிரி நகைக்கிறவங்க, இந்த மாதிரி நக்கலா பேசுறவங்க, எகத்தாளமா பேசுறவங்க, இவங்களுக்கு முன்னாடி நம்ம விசுவாசத்தை போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம காட்டக்கூடாது. நம்ம காட்ட வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தரிடம் மட்டும்தான். அவர் தான் நம்ம விசுவாசத்தை காண்கிறவர், அவர் தான் நம்ம விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர், அவர் தான் நம்ம விசுவாசத்தை அங்கீகரிக்கிறவர், அவர் தான் நம்ம விசுவாசத்தின்படி நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். மனுஷன் அல்ல, கர்த்தர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இதை ஆபிரகாம் அறிந்திருந்தபடினால்தான் தான் பிள்ளையை பலி செலுத்த உடனே போறான். வேற மறுப்பு ஒன்றும் சொல்லவே இல்லை, மனசுல துக்கப்படவே இல்லை. அவன் எந்த விதத்திலையும் கொஞ்சம் கூட சஞ்சலப்படாம உடனே மகனை கூப்பிட்டு போய் பலி செலுத்த முடியாது ஒப்பு கொடுக்குறான். எங்க போய் சொல்றாரு, மலைக்கு போக சொல்றாரு. எங்க மலைக்கு போய் அங்க பலி செலுத்து. போகும்போது பார்த்தீங்கன்னா கூட வர்ற வேலைக்காரன் இடம் நிப்பாட்டியாச்சு. தான் மகனை மட்டும் கூட்டிக் கொண்டு போகிறான். இது போலதான் அவன். அதனோட அர்த்தம் என்னன்னா, அவன் தன் தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் யார் என்பதை அறிந்திருந்தான். அவன் பாருங்க, நீ உன் பிள்ளை கூட்டு, நீ மட்டும் மேலவா, உன் பிள்ளையை கூட்டு என்ன செய்ய, நீ மட்டும் மேலவா, நான் அங்க இருக்கேன். அப்ப தானும் தன்னோட வாழ்க்கையில கர்த்தர் மட்டும் இருந்த அந்த நாட்கள்ல கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தான். அதனாலதான் பாருங்க, எபிரேயர்ல அழகா பவுல் சொல்றாரு,
அவன் விசுவாசத்தோடு போய் திரும்ப என்ன செய்தானா, நான் பிள்ளையை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரத்தில். எபிரேயர் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் இருக்கா? தேடி பார்க்குறேன் பிரதர், எபிரேயரை காணோம் அப்படின்றீங்களோ? பைபிள் 11ஆம் அதிகாரம் 17, 18, 19. அப்ப அந்த இடத்துல விசுவாசம் என்ன தெரியுங்களா? அவனை எரித்து சாம்பலாக்கணும், சாம்பல் என்ன செய்வாரு? ஈசாக்க கொண்டு வந்துடுவார். அதான் அந்த வசனத்துக்கு அர்த்தமா இருக்கு. அவனோட விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னா சாதாரணமான விசுவாசம் கிடையாது. என் பிள்ளைய நான் பலி செலுத்தி எரித்து சாம்பலாக்கினாலும் அந்த சாம்பலையும் என் பிள்ளைய திரும்ப என்ன செய்வாரு? ஆண்டவனுக்கு கொண்டு நிறுத்துவார். திரும்ப ஒரு பிள்ளையை பிறக்க செய்வார் விசுவாசம் கிடையாது. செத்த அந்த பிள்ளைய எரித்த அந்த பலிபீடத்துல இருந்து சாம்பல்ல இருந்து திரும்ப ஒரு பிள்ளை, அதே பிள்ளைய எனக்கு அதே எலும்பு சதயமான பிள்ளைய என்ன செய்வாரு? ஆண்டவனை தருவார். அப்படிங்கிறதான ஒரு விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவங்க இந்த நயக்கிறவங்ககிட்ட தன்னுடைய மேன்மையான விசுவாசத்தை நிறுத்த மாட்டேன், காட்ட மாட்டேன். நான் இப்படிதான் விசுவாசிக்கிறேன், இப்படிதான் இருக்கிறேன், இப்படிதான் ஆண்டர் மாட்டேங்குன்னு சொல்லி போட்டு ஒரு நயக்கிறவங்க, கேள்வி கிண்டல் பேசுறவங்க, அப்படிப்பட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க? போய் இதை காட்டிடவே மாட்டாங்க. அந்த தேவனிடத்துல எந்த அளவு விசுவாசத்துல வைராக்கியமா இருக்கிறாங்களோ அந்த விசுவாசத்துல ஆண்டர் முன்பாக தன்னை சரியாக நேராக நிறுத்தி கொண்டு போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கை அப்படிப்பட்ட விசுவாசம் நம்ம இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், நல்ல வீடு வசலை தருகிறார், நல்ல மனைவி பிள்ளைகளை தருகிறார், நல்ல வசதி வாய்ப்புகளை தருகிறார், நல்ல சொத்துக்களை தருகிறார். என்னத்தை கொடுத்தாலும் நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, நம்ம ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கணத்தை, நம்ம ஆண்டருக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும், நம்ம ஆண்டவருக்கு செய்ய வேண்டும். இன்னைக்கு ஆராதனையும் சொன்னா அந்த ஆராதனைக்கு வந்துடணும். எனக்கு ஆடு மாடு இருக்கு, எனக்கு வீடு வாசல் இருக்கு, நான் ஆர்டர் ஆசீர்வதிச்சு, எனக்கு இந்த வேலை இருந்துச்சு அந்த வேலைன்னு போயிட்டோம்னா அதுக்கு பிற்பாடுகள் இன்னும் மேலான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய விசுவாசம் அதோட ஸ்டாப் ஆயிருக்கு. அப்ப அது ஒரு மேன்மையான விசுவாசம் என்று சொல்ல முடியாது, மேன்மையான விசுவாசம் என்று சொல்ல முடியாது. நம்முடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாத நிறைய போக வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசமானது முரட்டுத்தனமான, வைராக்கியமான, மேன்மையான ஒரு விசுவாசமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளதாக இருந்தால் தேவன் நம்மை ஆசீர்வாதத்தின் நிறைய நடத்துவார். ஏன்னா ஈசாக்கு இடத்துல உன் சந்ததி விளங்கும். இன்னும் உனக்கு சந்ததியில் இருக்கிறாங்க, இன்னும் உனக்கு பிள்ளைகள் வருவாங்க, உன் சந்ததி இன்னும் பெருசா மாறப்போகுது, உனக்கு பெரிய கோத்திரத்தை நான் தரப்போறேன், அவங்க பெரிய ராஜ்யமாய் மாறுவாங்க. இப்படிலாம் ஆண்டவன் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். அப்ப இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னா ஈசாக்க பலி செலுத்தணும். இது போல நமக்கு ஒரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி இன்னும் ஏகப்பட்ட ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறது, அநேக ஆசீர்வாதம் தேவன் வைத்திருக்கிறார். அப்ப இந்த ஒன்றை மட்டும் என்ன செய்யக்கூடாது? பிடிச்சிட்டு ஆண்டு விட்டுறக்கூடாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யற ஒரே ஒரு தவறு இதுதான். நாம் சரிப்படுத்திக் கொள்வோம். அடுத்ததாக நாம் பார்க்கும்போது யோபனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான். அந்த வார்த்தை என் வாழ்க்கையில் இன்னைக்குமே எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை என்னவென்றால், என்னை அவர் கொன்று போட்டாலும் என்ன செய்வேன்? அவர் மேலதான் என்ன செய்வேன்? நான் நம்பிக்கையா இருப்பேன். அது ஒரு பெரிய விசுவாசம். அந்த விசுவாசம் எல்லாருக்குள்ளே இருக்கும் என்று கேட்டால் அது ரொம்ப கேள்விதான். கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஆனா அப்படினால் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்ன செய்வேன்? நான் நம்பிக்கையாகவே இருப்பேன். அவனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்ந்த வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்கள் நானும் ஒரு இம்மியலை கூட கிடையாது. யோபனுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு முன்னாடி நீங்கள் என்ன கிடையாது? ஒண்ணுமே கிடையாதுங்க. அவன் சொல்லுகிறான், என் பாதத்தை நெய்யினால் கழுவினேன். என் பாதத்தை வீட்டுல ஊத்தி சாப்பிடுற நெய் இருக்கா? யோசிச்சு பாரு. நம்ம வீட்டுல ஒரு நெய்யை ஊத்தி சாப்பிடுற நம்ம வீட்டுல நெய் இருக்கா? யோசிச்சு பாரு. ஆனா அவன் சொல்றான், என் பாதத்தையே நான் நெய்யினால் கழுவினேன். அப்ப எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்திருப்பான், எவ்வளவு ஆசீர்வாதமா ஆண்டவனை வைத்திருக்கிறார். அப்ப அதெல்லாத்தையும் ஆண்டு எடுக்கிறாரு. இதெல்லாத்தையும் ஆண்டு என்ன செய்யறாரு? எடுக்கிறாரு. எடுத்தாலும் கூட அவன் சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு சோத்திரம். போனா போட்ட பிரச்சனை திரும்ப வரும், போனா போட்டு திரும்ப என்ன செய்யும்? அது எனக்கு வரும். அப்போ எந்த சூழ்நிலையும் ஆண்டவரை என்ன செய்ய முடியும்? மறுதளிக்கவே மாட்டான். ஆண்டவரை மறுதளிக்கவே இல்லை. கட்டின மனைவி சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனோட நீ இருக்கிற காரணம் செத்தாலும் பரவாயில்ல, நீ தேவனை தூசி ஜீவன் விட்டா போயிரு, உன் அலப்பறை தாங்க முடியல அப்படிங்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இவன் சொல்லுகிறான், நீ யாரை போல பேசுற? யோபு தன் மனைவி பார்த்து என்ன சொல்றான்? நீ யாரை போல பேசுற? வைத்தியரை போல நீ பதற்றி இருக்கிற, நீ அப்பால போ. பேதுரு பார்த்து சொன்னார், நீ அப்பால போ சாத்தானே, நீ தேவனை கேட்டவருமே செய்யல, நீ பேசவே இல்லை.
இது போல நம்ம விசுவாசத்துல வாழும்போது, விசுவாசத்துல வைராக்கியமா நிற்கும் போது சில பைத்தியங்கள் இருக்கும். நம்முடைய வீட்டில் இருக்கும், சபையில் இருக்கும், சொந்த பந்தங்கள் மத்தியில் இருப்பாங்க. அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, நீ தான் லூஸ்தனமா இப்படி இருக்க, இப்படிதான் வாழ்ன ஆண்டன்னு சொல்லியே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படிதானே செய்யிருக்காரு ஆண்டவர், சொல்லி கொடுத்துருக்காரு. நான் அப்படிதான் வாழ்வேன்னு தைரியமா நிக்கிறேன் அந்த இடத்துல. அவனுடைய நெருங்கின சகோதரமாரெல்லாம் வராங்க, சிநேகிதர்லாம் வர்றாங்க, எல்லாரும் தான் குற்றப்படுத்துறாங்க, கேள்வி கேட்கறாங்க, பல காரியம் செய்தாலும் கூட அவன் தன் உத்தமத்தை விட்டு என்ன செய்யவே இல்லையா, அந்த விசுவாச வாழ்க்கையை விட்டு அவன் இம்மையில கூட விலகவே இல்லை. அந்த விசுவாசத்தினுடைய வாழ்க்கை நமக்கு வேணும். இன்னைக்கு நம்மள ஒண்ணுமே கிடையாது. யோபுடைய வாழ்க்கைக்கு முன்னாடி, யோபுடைய ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி நீங்கள் நானும் ஒண்ணுமே கிடையாது. யோசித்து பாருங்க, நீங்கள் நானும் ஒண்ணுமே கிடையாது. நல்ல ஒரு வேலை வந்துட்டா நம்ம சர்ச்சுக்கு வர முடியாது, நல்ல ஒரு வருமானம் வந்துட்டா சர்ச்சுக்கு வர முடியாது, நல்ல ஒரு குடும்பத்தை பிள்ளைகளை ஆண்டு கொடுத்தாருன்னா சர்ச்சுக்கு வர முடியாது. ஏன் அப்படி இருக்கும்? அதெல்லாம் மாறணும், அதெல்லாம் தூர போட்டுறணும். அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. இதெல்லாம் யார் கொடுத்தது? கர்த்தர் கொடுத்தது. திரும்ப அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கூட ஆகாது. ஆனா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற ஒரு பெரிய கிருபை. அந்த கிருபை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால் விசுவாசத்துல உறுதியா நிற்க வேண்டும். விசுவாசத்துல உறுதியா இருந்தால் எந்த சூழ்நிலை ஆண்டவர் செய்ய மாட்டார், நம்மள கைவிடவே மாட்டார். இழந்ததெல்லாம் திரும்ப எப்படி வருது தெரியுமா? அந்த விசுவாசத்துல அவன் இருந்ததுனால இழந்ததெல்லாம் திரும்ப ரெட்டிப்பா வருது. ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. அவருடைய கரம் என்ன செய்யல, குறுகி போகவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அவருடைய கரம் குறுகி போகவில்லை. வானத்துக்கும் பூமிக்கு அவர்தான் ஆண்டவர். சண்டை சகாசரத்துக்கும் சகலத்துக்கும் அவர்தான் கர்த்தர். அவருடைய கரம் குறுகி போகவே இல்லை. அவர் நினைத்தால் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய முடியும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம், அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். நம்முடைய விசுவாசம் எவ்வளவு பெரிதா இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எவ்வளவு வைராக்கியமா இருக்க வேண்டும், நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஆணித்தரமா இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு சரியான விசுவாசத்துல நாம் ஸ்திரமா இருந்தால் எந்த மனுஷனும் எந்த வல்லமையும் எந்த சூழ்நிலையும் நம்ம அசைக்கவே முடியாது. அசைக்க முடியாத அளவுக்கு அந்த விசுவாசத்துல உறுதியா இருந்தால் நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை பசுமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும், அநேகருக்கு நிழல் கொடுக்கக்கூடியதா இருக்கும், அநேகருக்கு சாட்சியா இருக்கும், அநேகருக்கு ஒரு பெரிய மகிமையா ஆண்டவர் மாற்றுவார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. டெய்லி வந்து அறிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆண்டனுக்கு எது செஞ்சார், ஆண்டனுக்கு எது செஞ்சார், ஆண்டனுக்கு நடத்துறார், ஆண்டனை ஆசீர்வதிச்சார். டெய்லி வந்து அறிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க விசுவாச வாழ்க்கையில. அதுபோல ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு அற்புதம் டெய்லி எப்படியாவது செஞ்சுக்கிட்டே இருப்பார். நம்மளே நினைச்சு பார்க்க மாட்டோம் இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. அப்படி செய்யக்கூடியதான் கர்த்தர். யோசித்து பாருங்க, எல்லாமே போயிருச்சு. கவர்மெண்ட் வாழ்க்கையில ஆடு மாடுகள் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே போயிருச்சு. திரும்ப கொடுத்தாரு, எங்கிருந்து வந்துச்சு? யோசித்து பாருங்க, எங்கிருந்து வந்துச்சு? புழுதியிலிருந்து பேனை உண்டாக்குறாரு, புழுதியிலிருந்து பேனை உண்டாக்குறாரா. இது போலதான் இல்லாத இடத்துல இருந்து உருவாக்குறாரு, இல்லாத இடத்துல இருந்து அதிசயங்களை செய்கிறவர். நம்ம நம்பவே மாட்டோம், நினைக்கவே மாட்டோம் இப்படி எல்லாம் வருமானு. அப்படி ஆண்டவர் செய்யக்கூடியதான் கர்த்தர். அப்படி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வேண்டும் என்றால் யோபு பூவா இருக்க வேண்டும். நம்ம சுற்றில ஒருவேளை நம்ம இந்த பைத்தியத்தை போல பேர்த்து இருப்பாங்க, ஏதாவது நம்மளை கேள்வி கேட்கறவங்க, கொஸ்டின் படுத்துறவங்க, குற்றப்படுத்துறவங்க இப்படியே இருக்குதான் செய்வாங்க. அவங்கள பார்க்கவே கூடாது. அவங்கள என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. நம்ம பார்க்க வேண்டிய கர்த்தர் மட்டும்தான். எந்த லெவலத்திலும் அழைத்து கொண்டு வந்தார், இன்னைக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், எப்படி நடத்தி கொண்டிருக்கிறார், அதை ஒரு நாளும் மறக்கவே கூடாது. அந்த நினைவோடு அந்த விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் சாட்சியாக நிறுத்துவார், ஒவ்வொரு நாளும் அற்புதமான சாட்சியாக நிறுத்துவார். இன்னும் இந்த மட்டும் இப்படி சாட்சி விட்டு இருக்காங்களே பரவாயில்லையே அப்படின்னு அநேகர் நம்மளை பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு தேவன் டெய்லி நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படியாக தேவன் நம்மை நடத்துவார். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா யோனா. யாரு அப்படின்னா யோனா விசுவாசம் தான். கேள்வி வருது இல்லையா? கடலில் போடுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. அவன் செஞ்சது ஒரு சரியா தவறு தான், இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. உள்ள அடியில் போய் படுத்துக்கிட்டான். ஒரு பெரிய கொந்தளிப்பே வருது சமுத்திரத்துல. கடலை தூக்கி போட சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க, கடலை தூக்கி போட சொல்ல முடியுமா? எனக்கு கடலை போடணும் யாரும் சொல்ல முடியுமா? ஏன் சொல்றான்? அவன் கர்த்தர் மேல ஒரு சரியான ஒரு விசுவாசம் இருந்தான். விசுவாசம் இல்லாம என்ன செய்ய முடியாது? அந்த வார்த்தையை கொந்தளிக்குதுங்க. கடல் பயங்கரமா கொந்தளிக்குது, கப்பலே நிக்க முடியல, நில குறைஞ்சு போயிருக்கு கப்பல். அப்ப எவ்வளவு சமுத்திரம் கொந்தளிச்சு வந்துருன்னு பாருங்க. நைட்டு கடல்ல போயிட்டு இருக்கோம். நீங்களே யோசித்து பாருங்க, ஒரு கடல்ல கப்பல் நீங்க போயிட்டு இருக்கீங்க. சாதாரணமா போயிட்டு இருந்தாலும் நமக்கு எவ்வளவு பயம் இருக்கும். யோசித்து பாருங்க, சாதாரணமா போயிட்டு எவ்வளவு பயம் இருக்கும். பயங்கரமா கொந்தளிச்சு வருது, பயங்கர கொந்தளிப்புக்கு நடுவில் என்னை தூக்குள்ள போடுங்க அப்படிங்கிறான். யோசித்து பாருங்க, சொல்ல முடியுமா நம்மளால? அவன் சொல்றான், ஏன்னா கர்த்தர் காப்பாற்றுவார், கர்த்தர் கரை சேர்ப்பார், கர்த்தர் கைவிட மாட்டார். என்னை கொண்டு போகணும்னு நினைச்சிட்டாரு, அதனால பிரச்சனை கொண்டு வந்திருக்காரு. அப்ப அங்க நான் போகணும், என்னை தூக்கி ஓட கொண்டு போயிருவாரு. அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது. கடலை தூக்கி போட்டா செத்தா தான் போய் சேர முடியும் கடையில, இல்லையா? உயிரோட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த இடத்துல விசுவாசம் என்ன? நான் இங்க தூக்கி போட்டாலும் ஆண்டவர் என்ன செய்யணும் ஒரு நோக்கத்தை வச்சுட்டாரு. அதை செய்ய ஆண்டவர் விட மாட்டார். அதுக்காக இந்த பிரச்சனை எனக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்ப தூக்கி போடு, என்னை கொண்டு போயிருவார். எப்படி கொண்டு போயிருவார்? அதுக்காக கர்த்தர் ஒரு ஆயத்தம் வச்சிருக்காரு. ஒரு மீனை
கொண்டு போறதுக்காக வச்சிருக்காரு. அப்ப நம்ம விசுவாசோட ஒப்பு கொடுக்கும் அதுல உங்க ஆண்டவர் வச்சிருப்பாரு. எந்த ஒரு காரியத்துக்குமே அவிசுவாச நாவிக்கு இடம் கொடுத்துடவே கூடாது. எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவர் ஏதாவது ஒரு காரியத்தை நமக்கு வச்சிருப்பாரு. அது எது நமக்கு தெரியாது. எந்த வழி, எந்த சூழ்நிலை, எந்த மனிதனை, எந்த வாகனத்தை, எந்த இடத்துல எதை வச்சிருப்பாருன்னு சொல்லவே முடியாது. கர்த்தர் வைத்திருப்பார். அவர் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, செவிகளால் கேட்கவும் இல்லை. அவர் ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. இதைத்தான் நீ இந்த நேரத்தில் இந்த நேரத்துக்கு இப்படிதான் நீ போன ஆண்டர் வச்சுட்டாரு. அப்படிதான் ஆண்டருக்கு யோனாவுக்கு ஆண்டர் வைத்தார். அதான் விசுவாசங்கிறது. விசுவாசங்கிறது நம்பப்படுவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயம். அவனுக்கு தெரியாது உள்ள மீன் இருக்கான்னு தெரியாது. அவனை விசுவாசிக்கிறான். கர்த்தர் செய்வார், கர்த்தர் அவர்களை நடத்துவார். அந்த விசுவாசத்துக்கு உள்ள போடுங்கன்னாச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். கடல் என்று சொன்னால் அந்த கடல்ல தான் அதிசயம் இருக்கிறது. அந்த கடல்ல தான் கர்த்தர் இருக்கிறார். எல்லாம் யோசித்து பாருங்க. சமுத்திரம் கொந்தளிக்கும் போது சீசர்லாம் போயிட்டு இருக்கிறாங்க. ஏசு அங்க இல்ல, பயப்படுறாங்க. அங்க ஏசு நடந்து வர்றாரு. ஏசு எங்க வந்தாரு? சமுத்திரத்துல நடந்து வர்றாரு. அங்கதான் இறையாது அமைதலார் என்று சொல்லி ஒரு பெரிய அதிசயத்தையே அவர் செய்கிறார். கொண்டு போய் தூண்டல போட்டு மீனை பிடி உள்ள இருக்கும். அதுக்குண்டான ஒரு பெரிய காயின், தங்க காசு வெள்ளி காசு உள்ள இருக்க எடுத்து கொண்டே கொடு அப்படிங்கிறாரு. அப்போ சமுத்திரம் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் இருக்கிற இடம், அற்புதத்தை செய்கிற இடம், அதிசயத்தை செய்கிற இடம், அவர் நம்ம நடத்துகிற இடமா இருக்காரு. அப்ப நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டிய இடம் எப்படின்னா, கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கர்த்தரை நடத்துகிறார், அவன் அற்புதத்தை செய்வார், என் வாழ்க்கையில கர்த்தர் என்னோடு இருக்கிறாருங்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்துல ஆண்டத்துல ஒப்பு கொடுத்துட வேண்டும். ஆண்டத்துல ஒப்பு கொடுத்துட்டு நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, அவன் மீனுக்குள்ள போயிட்டு ஜெபம் மட்டும் தான் பண்றான். வேற ஒண்ணுமே செய்யவே இல்லை. ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி உள்ளதுக்கு போட்டாச்சு. போட்ட மீன் வந்து உள்ள முழுங்குது. 3 நாள் உள்ள என்ன செய்யறான்? பிரேயர் தான் இருக்கான். வேற ஒண்ணுமே செய்யவே இல்லை. அவன் முறுமுறுக்குள்ள கேள்வி கேட்கலாம், அது வேணும் இது வேணும், எதுவுமே கேட்கவே இல்லை. பிரேயர் தான் இருக்கிறான். பிரேயர்ல இருந்து தன்னை ஒப்பு கொடுக்குறான். கரையில் கொண்டு மீன் செய்து அக்கிட்டு போயிடுச்சு. கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். இதுதான் விசுவாசம் என்று சொல்லுவது. சாதாரணமான விசுவாசம் அல்ல, ஒரு முரட்டுத்தனமான விசுவாசம், வைராக்கியம் உள்ள ஒரு விசுவாசம். எந்த சூழ்நிலை விட்டுக் கொடுக்க கூடாத ஒரு ஆழமான விசுவாசம் இருந்தால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். கர்த்தர் செய்ய வேண்டியதை நமக்கு செய்வார். நமக்கு ஆயத்தம் பண்ணி வேண்டியதை ஆயத்தம் பண்ணி நடத்துவார். கர்த்தர் மகிமையுண்டாகட்டும். 4வது பார்த்தீங்கன்னா தானியேல். 4வது யாரு? தானியேல். சாதாரணமான விசுவாசம் அல்ல. நீ என்ன செய்யணும்? என்ன செய்யக்கூடாது? தானியேல் சொல்லப்பட்டதுன்னு தெரியலன்னு. எத்தனை அதிகாரம் தானியேல்? யோசிக்கிறேன்னு நானும் யோசித்து பார்க்குற ஒன்றும் மைண்டில் வர மாட்டேங்குது. 1ஆம் அதிகாரத்தில் வரும்போது 7-8 படிங்க தானியேல். ஏழாம் வசனம் 8ஆம் வசனமா படிங்க. இங்கே தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஒரு ஸ்தானத்தில் உடையவனை வைக்கிறார். யாருக்குமே கிடைக்காத ஒரு பெரிய ஸ்தானத்தில் வைக்கிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அவன் மேலே போறாம. சாதாரணமான போறாம கிடையாது, வைத்தறிச்சல். கொஞ்ச நேரம் வைத்தறிச்சல் கிடையாது. அவன் எப்படியா சாகடிக்கணும், அவன் எப்படியா என்ன செய்யணும்? தானியேல் எப்படியா என்ன செய்யணும் தெரியல. என்ன தானியேல் எப்படியா என்ன செய்யணும்? சாகடிக்கணும். அவன் நம்மளுக்கு மேலே வர்றதா அப்படின்னு சொல்லி அவன் மேலே பயங்கரமான ஒரு பொறாமைகள் ஒன்றா இருந்தாங்க. பொறாமைங்கிறது சாதாரணமான பொறாமை கிடையாது. அதுபோல் நம்ம நல்லா இருந்தா என்ன செய்யாது? நம்ம இருக்கிற இடத்துல நிறைய பேருக்கு நம்மளை பிடிக்க, ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? அந்த இடத்துல கைவிட மாட்டார். அந்த பொறாமையில் என்ன செய்யறாங்கன்னா, உடனே தானியேலுக்காக ஒரு பரீட்சையை அந்த இடத்துல வைக்க சொல்றாங்க இல்லையா? என்ன செய்யக்கூடாதுன்னா, அதாவது ஜெபம் பண்ணக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? அப்படிதானே இல்லையா? என்ன செய்யக்கூடாது? எதனால ராஜா இடத்துல போய் கேட்கணும். கத்துட்டு போய் என்ன செய்யக்கூடாது? கத்துட்டேன். ஆனா இவன் இப்படிப்பட்டாலே, தானியேல் இப்படிப்பட்டாலே, டெய்லியும் எத்தனை டைமு? 3 டைம். முடியுமா? ஜெபம் பண்ணாம இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. நம்ம ஒரு நேரம் ஜெபம் பண்ண சொன்னாலும் எங்கடா போய் ஜெபம் பண்ண, எரிச்சலா இருக்கு, கடுப்பா இருந்தாலும் படுக்கலாம், இல்லை போய் போனை பார்க்கலாம், இல்லை டிவி பார்க்கலாம், இல்லை என்ன போய் கதை பேசிட்டு இருக்கலாம். இப்படி நம்முடைய எண்ணம் போகும். ஆனா அவன்கிட்ட சொல்றாங்க, நீ என்ன செய்யக்கூடாது? போய் கத்துறதுல ஜெபம் பண்ணக்கூடாது. நீ மனசுகிட்ட போய் என்ன செய்ய? ராஜா கிட்ட போய் உனக்கு எதுனாலும் போய் கேட்டுக்க.
யோசித்து பாருங்க, எனக்கு ஒரு வியாதி வந்துருச்சு, ராஜாட்ட போய் சுகம் சொன்ன முடியுமா? முடியாது. ஒரு ராஜானால அவனால செய்ய முடிஞ்சதை செய்ய முடியுமே தவிர தெய்வத்தால செய்யக்கூடிய காரியங்களை ஒரு ராஜாவால செய்ய முடியாது. அது எடுத்துக்காட்ட பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் ஒரு பெரிய ஒரு தளபதி ராஜா கிட்ட போய் ஒரு லெட்டரை கொடுக்குறான். என்னன்னு, என் குஷ்டரோகத்தை சுகமாக்கணும். அவன் சட்டை கிழிச்சிட்டு பைத்தியார மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டான். என்னால் எப்படி குஷ்டரோகத்தை சுகமாக்க முடியும் அப்படின்ட்டு. அப்ப இது போல தெய்வத்தால செய்யக்கூடியது தெய்வம் தான் செய்ய வேண்டும், கத்தரால செய்யக்கூடிய கத்தர் தான் செய்ய வேண்டும். மனசுல முடியாது. இது அவனுக்கு தெரியல. உடனே ஒரு பெரிய இவனை என்ன செய்யணும், கொண்டு போய் எங்க போடணும், இங்கேயே போடணும். ரொம்ப ரொம்ப யோசனையா இருக்கு. சிங்கப்பையில போட்டாங்களா இல்லை அக்னிஜுவாலுடைய போட்டாங்களா? 2-3 சம்பவம் இருக்கு. எதுவும் தெரியலன்னு யோசிக்கிறாங்க நம்முடைய மக்கள் இல்லையா? சிங்கக்கபியில கொண்டு போய் செய்யணும், போடணும். நம்ம யோசித்து பாருங்க, 2 சவுக்கடி கொடுத்தாலே பயந்துருவோம் இல்லையா? 2 சவுக்கடி கொடுத்தாலே பயந்துருவோம். இங்க எங்க போய் சிங்கக்கபியில போட? அப்போ எவ்வளவு ஒரு பரீட்சை யோசித்து பாருங்க. சிங்கக்கபியில போட்டா சிங்க சும்மா இருக்குமா? அப்ப அதுக்கு அடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா, அவனை யாரும் உள்ள போட நினைச்சாங்களோ அவனோட உள்ள போட்டாங்க. அவங்க கீழே போறதுக்குள்ளே சிங்கம் நினைச்சான், மேல பாஞ்சு ஆளை பிரிச்சு சுக்குனர் பிரிச்சு மேஞ்சிருச்சு. அப்ப அவ்வளவு பசியில அவ்வளவு கொடூரமா இருக்கிற ஒரு சிங்கத்துக்கு முன்னாடி கொண்டு போய் தானியல் உள்ள போடணும். அப்ப அந்த இடத்துல சொல்லுகிறான், நான் தேவனை தவிர மனுஷன் என்ன செய்ய மாட்டேன், கேட்கவே மாட்டேன். அப்ப எவ்வளவு விசுவாசம் இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு ஆணித்தரமான விசுவாசம் இருக்க வேண்டும், எவ்வளவு ஒரு வைராக்கியமான உறுதியான ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். அதுதான் சொன்னேன், ஒரு மரத்தினுடைய ஆணி வேரை போல் இருக்க வேண்டும் விசுவாசம். அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பலமுள்ள ஸ்ட்ராங்கான விசுவாசம் இருந்தால்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும், தேவனுடைய நன்மையான வழிகளில் நடந்து போக முடியும். இல்லையென்றால் முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அடுத்து தானியேல் அவன் உயர்த்தல இடத்தை பார்த்தீங்கன்னா பயங்கரமான இடம், சாதாரணமானது கிடையாது. அவன் மூலமாக அந்த ராஜா தேவனையே அறிக்கையிடுகிறான். தேவன் தான் உயர்ந்தவர் என்று அந்த ராஜாவே சொல்ற அளவுக்கு கர்த்தர் தானியேலை உயர்த்துகிறார். காரணம் ஒரு விசுவாசம் தான், சும்மா இல்லை. விசுவாசங்கிறது சாதாரணமானது கிடையாது, அது ஆணித்தரமானதாக இருக்க வேண்டும், உறுதியானதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தால்தான் நாம் நினைப்பதை காட்டிலும் மேலான அற்புதமான அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆனபடியினால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பயப்படவே இல்லை, அந்த விசுவாசத்துல அவன் உறுதியா இருக்கிறான். அவன் விசுவாசத்தை ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் 6ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனத்தை படிங்க. தானியேல் 6:23. பாருங்க, அவன் தன் தேவனை விசுவாசித்திருந்தபடியால், சிங்கக்கபிக்கல போட்டா சிங்கத்தால் என்ன செய்ய முடியாது, என்னை ஒண்ணுமே பண்ண முடியாது இல்லையா? அது எவ்வளவு பெரிய சத்துரு இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மனுஷரா இருந்தாலும், அவன் எவ்வளவு துஷ்ட மனிதனா இருந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது, ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி ஒரு உறுதியான, எந்த இடத்துலையும் ஒரு சின்ன சலசலப்பு கூட இல்லாத அளவுக்கு ஒரு பலமுள்ள விசுவாசம் உள்ளவனாய் தானியேல் இருந்தபடினால் கர்த்தர் அவன் வாழ்க்கையில அவனை அந்த சிங்கங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல் பாதுகாத்தான். ராஜாவே ஆச்சரியப்பட்டு அவனை வெளியே கொண்டு அவனை பார்த்து அங்கலாய்த்து அதுக்கு யார் காரணம் கொண்டு அவனை உள்ள போட சொல்றான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பாருங்க, சாதாரணமானவர் இல்ல. யார் பொறாமையினால வைத்தறிச்சனால செய்யன்னு சொன்னாங்களோ, யார் மூலமா செய்யணும்னு நினைச்சாங்களோ அதே ஆளை கொண்டு அந்த ஆளை கொண்டு உள்ள போடுறாரு. ராஜாவின் மூலமா கொண்டு ஜானி உள்ள போட நினைச்சாங்க, கர்த்தர் அதே ராஜாவை கொண்டு என்ன செய்தாரு, இவங்க கூட உள்ள போட்டார். இதுதான் தேவன் செய்கிறது, இதுதான் கர்த்தர் செய்கிறது. அப்படி ஆண்டவர் வாழ்க்கையில அதிசயமானவராய், அற்புதமானவராய், விசேஷமானவராய் விளங்க வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசம் வெளியேறப்பட்டதா இருக்க வேண்டும், உறுதியானதா இருக்க வேண்டும். இப்ப நீங்க கேட்கறீங்க, இந்த வார்த்தையில கேட்கறீங்கன்னா கவனமா கேளுங்க. இதுல உங்களுக்குள்ள எந்த அளவுக்கு விசுவாசத்துல நீங்க இன்னும் வளரணும், வெள்ளமுள்ளவங்களா மாற நினைக்கிறீங்களோ அந்த விசுவாசத்துக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நிச்சயம் அந்த காரியத்தை செய்வார். சும்மா கேட்டுட்டு போறது மட்டுமல்ல. போன வாரத்துல பாஸ்டர் பிரசங்கம் பண்ணார், கர்த்தர் கூட இருப்பார், அவரோட கிருபை கூட இருக்குன்னு. மூணர் போயிட்டு வந்தோம், அங்க இயற்கையினால எந்த சேதம் இல்லாம ஆண்டு அற்புதமாக பாதுகாப்பேன். இது வரைக்கும் 2 முறை அங்க போயிருக்கேன், நான் வெளியே போனதே கிடையாது, குளிருக்கு பயிற்சி வெளியே போனதே இல்லை. அந்த 2 நாள் வெளியே சுத்தி இருக்கோம். கர்த்தர் எந்த விதத்துல எந்த வியாதிக்கு ஒப்பு கொடுக்கல, எந்த விளையாட்டுக்கு ஒப்பு கொடுக்கல, கர்த்தர் சுகவலத்தோடு தான் கொண்டு வந்தார். அப்ப நான் காரணம் என்னன்னா, நம்ம ஒரு வார்த்தை ஆண்டர் வார்த்தையை கேட்கறோம்னா அந்த வார்த்தை விசுவாசத்தோடு கேட்டு அந்த வார்த்தையில எந்த அளவுக்கு ஆண்டர் சில காரியத்தை சொல்றாரோ அந்த சொல்லுகிற காரியத்தை அப்படியே ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் வாழ்க்கையில செய்ய வேண்டியவர்களை நேர்த்தியாக செய்வார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானியேல் அறிமுகப்படுத்தின 3 பேர். தானியேல் ராஜா கிட்ட அறிமுகப்படுத்தின 3 பேர். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும். ஆமே. இவங்க 3 பேர் யார் தெரியுமா? தானியேல்னால கொண்டு வரப்பட்டவங்க. தானியேல்னால கொண்டு வந்து ராஜாவினிடத்துல ஒரு ஸ்தானத்தில் வைக்கிறதுக்காக ஒரு வேலைக்காக கொடுக்கப்பட்டவங்க 3 பேர். இவங்களும் சாதாரணமானவங்க கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம ஒரு விசுவாசம் இருக்கிறோம்னா நம்மளை பார்க்குறவங்க அதை காட்டு ஒரு பலமுள்ள விசுவாசங்களாம் மாறுவாங்க. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. தானியேலும் ஒரு பலமுள்ள ஒரு விசுவாசம் உள்ளவன். அவனால் கொண்டு வரப்பட்ட இந்த 3 பேரும் பலமுள்ளவர்கள். இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பரீட்சை என்ன தெரியுமா? அக்னி ஜுவாலையில் போடுவாங்க. எங்கே போடுவாங்க? அக்னி ஜுவாலை போடுவாங்க. ஆனால் எது காரணம் என்ன? நீ விக்கிரகத்தை என்ன செய்யணும்? விக்கிரகத்தை நீ வழிபடணும். கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். கர்த்தர் ஒருவர் தான் தெய்வம். கர்த்தர் இல்லாமல் வேற எந்த காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது? அந்நிய காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அப்படி இடம் கொடுத்து விட்டோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், கர்த்தரை ஆராதிக்கிறோம், இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய ரத்தத்தினால நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மக்கள் ஒரு நாள் இந்த விக்கிரகத்தினுடைய ஆவிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. அந்நிய வல்லமையுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்கவே கூடாது. இன்னைக்கு ஆராதனை, இன்னைக்கு காலைல ஆராதனை நடக்குன்னு வைங்களேன். ஒரு சண்டே அன்னைக்கு உங்க ஆராதனை இருக்கு. திடீர்னு ஏதாவது ஒரு விசேஷம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு காரியம் சொல்லுவாங்க. ஆராதனை விட்டுட்டு போகவே கூடாது. ஆராதனை என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. ஒரு சூழ்நிலை நம்ம போக வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் போற இடத்துல கர்த்தரை ஆராதிக்க என்ன செய்யணும்? உட்கார்ந்துடும். அந்த நேரத்துக்கு ஆராதனைக்கு உட்கார்ந்துடும். ஓய்வு நாள் யாருக்குரியது? ஓய்வு நாள் யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. கர்த்தருக்குரிய கணத்தை கர்த்தருக்கு செலுத்தணும். கர்த்தருக்குரிய நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்துடும். கர்த்தருக்கு செய்ய வேண்டியது கர்த்தருக்கு செய்யணும். அப்படி செய்யாமல் நம்ம தவறும் பட்சத்துல அந்த நாட்கள்ல தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதுல வைராக்கியமா இருக்கணும். அதுல என்ன செய்யணும்? வைராக்கியமா இருக்கணும். சொந்தக்காரங்களுக்காகவோ கூட பிறந்தவங்களுக்காகவோ யாருக்காகவோ அந்த ஒரு விஷயத்தை என்ன செய்யவே கூடாது? என்ன செய்யக்கூடாது? விட்டு கொடுக்கவே கூடாது. விட்டு கொடுக்கவே கூடாது. இதே நீங்க வேற ரசிக்கப்படாத பாருங்க. இந்த நல்ல நாட்கள்ல கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டாங்க. குலதெய்வ கோயிலுக்கு போகாம இருக்கவே மாட்டாங்க. செய்ய வேண்டிய கருத்து செய்யாம இருக்கவே மாட்டாங்க. அந்த விஷயத்துல வைராக்கியமா இருப்பாங்க. அதுபோலதான் நாம் கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்க வேண்டும். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் வாக்கியம் உள்ளது. நாம் கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிறோம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு மற்ற காரியங்களை வைராக்கியமா இருந்தோமோ அதை காட்டிலும் 1000 மடங்கு கர்த்தருக்குள்ள நாம் வைராக்கியமா இருக்க வேண்டும். அந்த வைராக்கியத்தோடு நாம் இருந்தால் கர்த்தர் கைவிடவே மாட்டார். எந்த மனுஷனும் எந்த சூழ்நிலையும் செய்ய முடியாது. நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினியின் மனம் கூட வீசவில்லையா? அக்கினியினுடைய அந்த வாசனோட இத்தனைக்கு அக்கடிக்குள்ளதான் போடுறாங்க. அக்கடி நடுவில் பயங்கரமா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, உள்ளதான் போடுறாங்க. அந்த உள்ள போட்டு வெளியே வரும் பார்த்தீங்கன்னா அக்கடியோட வாசனை கூட இல்லை. அப்ப ஆண்டவர் எவ்வளவு பாதுகாக்கிறார், ஆண்டவர் எவ்வளவு அற்புதமானவராக இருக்கிறார். போட்டது 3 பேர், உள்ள சுத்துறது எத்தனை பேரு? 4 பேர். யோசிச்சு பாருங்க இல்லையா? அக்கடிக்குள்ள அடங்குறாங்க, உள்ள போட்டது 3 பேர், ஆனா உள்ள சுத்துறது 4 பேர். தூதனங்க அனுப்புறார். ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் இடத்துல அந்த இடத்துல ஆண்டவர் ஆள் அனுப்புவார். மனுஷன் அனுப்பிட்டா தூதனை அனுப்பிடுவார். நீ ஏன் நிக்கிறப்போ அங்க போன்றுவார், உனக்கு என்ன வேலை போ அங்க போன்றுவார். நம்ம எல்லாத்துக்கும் ஒரு தூதன் உண்டு. சும்மா சொல்ல, உண்மையே சொல்றேன். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு தூதன் நிச்சயம் உண்டு. இப்ப நான் இங்கே என் பக்கத்துல தூதன் நின்று இருப்பார். நீங்க இருக்கீங்க, உங்க பக்கத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு தூதன் நின்றுட்டு இருக்கிறார். அப்படி ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு தேவன் நம்மை நடத்துகிறார். தேவன் நம்மளை பாதுகாக்கிறார். சாதாரணமானவர் அல்ல. அவருடைய கிருபையை நமக்கு தருகிறார், சத்தியத்தை நமக்கு தருகிறார், தேவன் ஊழியர்களை தந்திருக்கிறார், சபையை தந்திருக்கிறார். இதெல்லாம் போதாதுன்னு சொல்லி அவர் தம்முடைய தூதர்களை நமக்காக தந்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தரோட தூதர் இருக்கிறாங்க. சும்மாலாம் இல்லை. ஆண்டவர் நம்மளை வந்து சும்மாலாம் பாதுகாக்கல. ஒரு பெரிய ஒரு காரியத்தோடு தான் தேவன் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கார். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும் வெளியேறப்பட்டவர், இயேசுவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் வெளியேறப்பட்டது கர்த்தருக்கு தெரியும். எனக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருத்தருக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பலியை செலுத்தி மீட்கப்பட்ட நமக்காக அவர் செய்கிற ஒவ்வொரு காரியம் மேன்மையானது. அதை நாம் உணர வேண்டும். உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் விசுவாசத்துல வல்லவர்களாக இருப்போம், விசுவாசத்துல உறுதியாக இருப்போம், விசுவாசத்துல ஆண்டவர் விட்டு விலகவே மாட்டோம். எந்த சூழ்நிலையும் தேவசமத்துக்கு வர வேண்டிய அந்த நாளில் வந்துடுவோம். ஒரு நாள் விட்டு போகவே மாட்டோம். அதனால ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? நம்முடைய வாழ்க்கையில மறுதளிக்க கூடியதான காரியங்களுக்கு இடம் கொடுக்கவே கூடாது.
அதனாலதான் பாருங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 வாழ்க்கையிலையும் தேவன் உன்னதமானவராய் இருந்தார், மேன்மையானவராய் என்ன செய்தார், அவங்க வாழ்க்கையில தன்னை அவர் வெளிப்படுத்தினார். கடைசியாக வரும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, ரோமர்ல 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை படிங்க. ரோமர் 10:11. ரொம்ப நேரம் தேடி பார்க்கிறோம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவனோ அவன் வெட்கப்படுவதே இல்லை. ஆண்டவர் வெட்கப்பட விடவே மாட்டார். யாருக்கு முன்னாடி தலை குனியவோ, முக்கோடை போட்டு ஒளிஞ்சு போகவோ, மறைஞ்சு போகவோ ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, விட மாட்டார். நம்ம பிரதர் சொன்னார், கடங்காரம் வந்தாலும் 2, 4, 5, 6 மணிக்கு வந்தாலும் 4 மணிக்கு ஓடி போயிடுவாங்க. அதுதான் ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. ஆனால் ரட்சிப்புக்குள்ள வந்தால் ஆண்டவர் வெட்கப்பட செய்ய மாட்டார், விடவே மாட்டார். ஆண்டவர் கிருபையில ஆசீர்வாதத்தோடு நடத்துவார். அப்படி ஆண்டவர் நடத்த வேண்டும் என்றால் நம் விசுவாசத்தில் வல்லவர்களாக இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்தால் கர்த்தர் நிச்சயம் என்ன செய்வார், நம்ம நடத்த வேண்டிய வழியில நமக்கு வர வேண்டிய நன்மைகளை தந்து ஆசீர்வாதத்தை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.